Hello everyone, welcome to 360 Tamil. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா தெலுங்குல போன வருஷம் வெளியான விதி அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்துல நீங்க எதிர்பார்க்காத நிறைய திருப்பங்கள்லாம் வரும். கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே பரபரப்பா நியூஸ்ல ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது அப்பா பையன் மில்லு நடத்திட்டு இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேரையும் யாரோ கொலை பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு நபரை போலீஸ்லாம் சேர்ந்து பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. இவர் பேரு சூர்யா. இவர் தான் இந்த படத்தோட ஹீரோவா இருப்பாரு. இவர் ரூம்மேட்டா 3 பேர் இருந்திருப்பாங்க. அடுத்தடுத்து தொடர்ச்சியா அவங்க இறந்து போயிருப்பாங்க. கொலை பண்ணது நீ தானே அப்படின்ற மாதிரிலாம் போலீஸ் அடிச்சிட்டு இருக்காரு. அதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி சூர்யா சொல்றாரு. இருந்தாலும் போலீஸ் விடாம பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. இதெல்லாம் ஹீரோவோட மாமா பொண்ணு வெளியே இருந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி சில மாசங்களுக்கு முன்னாடி நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. சூர்யாவை பொறுத்த வரைக்கும் கிராமத்துல வளர்ந்தவரா இருப்பாரு. சிட்டில வேலை தேடி இந்த இடத்துக்கு வந்திருக்க மாதிரி காட்டுறாங்க. எதுக்காக வந்திருப்பாருன்னு பாத்தீங்கன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வீடு இருக்கும். அந்த வீட்டு மேல நிறைய கடன்லாம் வாங்கியிருப்பாங்க. அதனால ஊர் தலைவர் டாக்குமெண்ட் எல்லாம் புடிங்கி வச்சிருக்காரு. அதை திரும்பி வாங்கணுன்றதுக்காக தான் வந்திருக்காரு. நல்லபடியா வேலை எல்லாம் அமையணும் அப்படின்ற மாதிரி அம்மாவும் கடவுள் கிட்ட எல்லாம் வேண்டிட்டு இருக்காங்க. வந்த ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, 3 பேர் கூட சேர்ந்த மாதிரி தங்கெல்லாம் ஆரம்பிச்சிடுறாரு. வந்த தகவலை பத்தி மாமா பொண்ணு கிட்ட கால் பண்ணி சொல்லிருக்கவே மாட்டாரு. அவங்க நேரா இந்த ரூம் வந்துடுறாங்க. தண்ணி ஊத்தி ஹீரோவை எழுப்பிடுறாங்க. எதுக்காக ஒரு கால் கூட பண்ணல, நான் கால் பண்ணாலும் எடுக்கலன்னு சொல்லிட்டாங்க. இவரும் போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க கோவப்பட்டு கொஞ்சம் திட்டுறாங்க. இந்த செலவுக்கு வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி காசெல்லாம் தந்துட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவரும் அவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே சின்ன வயசுல ஒன்னாலாம் வளர்ந்துருப்பாங்க. அதை பத்தி எல்லாம் இவர் யோசிச்சு பாக்குறாரு. இங்க இவருக்கு ரூம்மேட்டா மனோஜ்னு ஒரு நபர் இருக்காரு. அவர் மூலியமா தான் இவர் வேலையை கேட்டிருக்காரு. இந்த ரூம்ல நானும் போலாவும் சேர்ந்து ஒரு மில்லுல தான் வேலை பார்த்துட்டு இருக்கோம். அங்க உனக்கும் வேலை ஏற்பாடு பண்ணியாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப இவங்க 3 பேருமே சேர்ந்த மாதிரி வேலை பார்க்கறதுக்காக வந்துடுறாங்க. இந்த மில்ல ஒரு அப்பா பையன் சேர்ந்த மாதிரி தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பையன் பேரு வீரா அப்படின்றது. இப்ப வீரா தான் ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஒழுங்கா உன்னோட வேலையை பார்க்கணும், உனக்கு 500 ரூபாய் சம்பளம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹீரோவும் சரின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. அப்பதான் வீராக்கு டீ காஃபி கொடுக்கறதுக்காக ஒரு அசிஸ்டன்ட் வராரு. அவர் டீயை தெரியாதனமா கொட்டிடுறாரு. அது அவர் வச்சிருந்த பெண்ணு மேலேயே பட்டுரும். இந்த பெண்ணோட மதிப்பு 40,000 ரூபாய். இது மேல போய் டீயை கொட்டிட்டே அப்படின்ற மாதிரி அந்த நபரை போட்டு பயங்கரமா திட்டுறாரு. இதெல்லாம் தள்ளி இருந்து ஹீரோவும் கவனிக்கிறாரு. போய் வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. வீராவோட அப்பாவை பொறுத்த வரைக்கும் ரியல் எஸ்டேட் வேலை தான் பார்ப்பாரு. கம்மி விலைக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே மொத்தமா இடத்த வாங்கிடுவாரு. அதை ரொம்ப லாபம் வச்சு விற்பாரு. இது மூலியமா தான் நிறைய காசு பார்த்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி நமக்கு லைட்டா காமிக்கிறாங்க. இப்ப ஹீரோயின் வேலை பார்க்குற ஆபீஸை நமக்கு காட்டுறாங்க. வழக்கத்தை விட உன்னோட முகம் பிரைட்டா இருக்கே, என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கூட வேலை பார்க்குற லேடி கேக்குறாங்க. ஊர்ல இருந்து ஹீரோ வந்திருக்காருல, அதை பத்தி இவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. இதை பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா ஹீரோ இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஆளெல்லாம் ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் ஒரு பிளாஷ்பேக் நமக்கு காட்டுறாங்க. ஹீரோ மூட்டை தூக்குற வேலையை தான் பார்ப்பாரு. இப்ப அவரோட வேலையை ஒழுங்கா பார்த்துட்டு இருக்காரு. அப்ப தெரியாதனமா ஒரு லேடியை இடிச்சிடுறாரு போல. அவங்க கால்ல ஏதோ விழுந்துருது. அவங்க பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. அவங்க தான் வீராவோட ஒய்ஃபா இருப்பாங்க. வீராவும் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. இதுக்கப்புறம் இந்த பக்கமே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி அடிச்சு துரத்தி விட்டுருப்பாரு. இதை நினைச்சுதான் ஹீரோ பிரசன்ட்ல அழுதுட்டு இருக்காரு. நீ கவனமா வேலை பார்த்திருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேக்குறாங்க. என்னால அது நடக்கல, அவங்க ஸ்லிப் ஆகி இடிச்சிட்டாங்க போல, என் மேல பழி விழுந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை நீ புரிய வைக்கிற மாதிரி பேசியிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. சரி இங்கே வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி திரும்பி இவங்க ஆபீஸை நோக்கி நடக்கலாம் ஆரம்பிக்கிறாங்க. மனோஜ் போலான்றவர் சேர்ந்துதான் இந்த வேலையை ஹீரோக்கு வாங்கி தந்திருப்பாங்க. இப்ப போலாவும் ஹீரோக்கு சப்போர்ட்டிவா பேச ஆரம்பிக்கிறாரு. ஹீரோக்கு கடன் பிரச்சனை இருக்கு பாத்தீங்களா, அதை பத்தி சொல்லிட்டாரு. அவனுக்கு சொந்தமா இடம்லாம் இருக்கு, அதை விற்க கூடாதுன்றதுக்காக தான் வேலை பார்க்கறதுக்காக இங்க வந்திருக்கான். ப்ளீஸ் வேலையை போட்டு தந்துருங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. அந்த இடத்தை எப்படியாவது வாங்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே யோசிக்கிறாங்க. சரிடா மன்னிச்சிட்டேன், திரும்பி கூட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்பதான் ஹீரோயின் மேனேஜரை காட்டுறாங்க. இவர் பேரு அமல்ராஜ் அப்படின்றது. ரொம்ப மோசமான நபரா இருப்பாரு. கதவு திறந்தா காயின் விழுற மாதிரி இவர் செட் பண்ணி வச்சிருப்பாரு. ஹீரோயின் கதவை திறந்தோன்னா காயின் கீழே விழுந்துருது. அதை எடுமா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவங்க குனிஞ்சு எடுக்கும் போது ஷாலை வச்சு மறைச்சுக்கிட்டே தான் எடுக்கிறாங்க. ஏன்னா இவரை பத்தி அவங்களுக்கு நல்லா தெரியும். இப்ப காயினை வச்சவங்க எனக்கு இன்னைக்கு பர்மிஷன் தேவை அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. பர்மிஷன் தானே, எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. உன் கூட ஒரு பொண்ணு இருப்பாளே, அவளை அனுப்பி விடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவங்களும் இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணு வந்தாலும் இதே மாதிரி நடக்கணும்ன்றதுக்காக இந்த நபர் காயினை செட் பண்ணி வச்சிடுறாரு. இதே தான் பொழப்பா பாக்குறாரு போல. இப்ப வெளியே வந்த ஹீரோயின் இருக்காங்கல்ல, வா நம்ம இன்னைக்கு வெளியே போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. உனக்கு வேலை இல்லையா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. நீ சோகமா இருக்கும் போது எனக்கு எப்படி வேலை ஓடும், வா எங்கேயாவது போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி ஜாலியா வெளியெல்லாம் சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப நைட்டு நேரம் இவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் மேல இருந்து ஒரு பெண்ணு கீழே விழுது. இவரும் அந்த பெண்ணை எடுத்து வச்சுக்கிறாரு. சாதாரண பெண்ணை எதுக்காக எடுத்து வச்சுக்கிற அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. இல்ல இதே மாதிரி ஒரு பெண்ணு 40,000 ரூபாய் அப்படின்ற மாதிரி என்னோட ஓனர் சொன்னாரு, அதனால யூஸ் ஆகுன்ற மாதிரி வச்சுக்கிறாரு.
பேசிக்கிட்டே வரும்போது ஹீரோயினுக்கு திடீர்னு வயிறு வலி வந்துருது. என்னால சுத்தமா முடியல அப்படின்ற மாதிரி அதே இடத்துல உட்காந்துடுறாங்க. இத பாக்குற ஹீரோவும் ரொம்ப பயந்துடுறாரு. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து சேர்த்துடுறாரு. இப்ப டாக்டர் லேடியும் செக் பண்ணி எல்லாம் பாத்துடுறாங்க. அவங்களுக்கு கிட்னில ப்ராப்ளம் இருக்கு, உடனே ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க. எவ்வளவு ஆகும்னு கேக்குறாரு. 6 லட்சம் ரூபாய் ஆகும்னு சொல்றாங்க. அது வரைக்கும் மாசம் மாசம் டயாலிசிஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் எல்லா டீடைலையும் கேட்டு வச்சுக்கிறாரு. இத பத்தி எல்லாம் இவங்க கிட்டயும் சொல்றாரு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போதைக்கு ஆபரேஷன்லாம் பண்ண முடியாது, என் சம்பளத்தை வச்சு மாசம் மாசம் டயாலிசிஸ் மட்டும் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க பேசிட்டு இருக்கிறத பக்கத்து வீட்டு பெரியவரும் பாத்துறாரு. நீ ஒரு பையனை பத்தி சொன்னியே, அது இந்த பையன் தானா அப்படின்ற மாதிரி அவரும் கேக்குறாரு. இவங்களும் ஆமான்னு சொல்றாங்க. இப்ப பேசி முடிச்சுட்டு 2 பேருமே கிளம்புறாங்க. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் வேலையே போயிருச்சுன்னு நினைக்கிறாரு. வேற வேலைக்கு என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காரு. அப்பதான் போல இருக்காரு பாத்தீங்களா, நீ கவலைப்படாத, நான் பேசி திரும்பி வேலையை வாங்கிட்டேன், நாளைக்கு நீ வேலைக்கு வரலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவங்க ரூம்லயே பீம்னு ஒரு நபர் இருப்பாரு. இவரை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல வேலையில இருப்பாரு. நிறைய காசு இவர் தான் வாடகைக்கு தராரு. அதனால இவங்க கிட்ட எல்லாம் ரொம்ப பந்தா பண்ணுவாரு. ஹீரோ கிட்ட பெண் இருக்குல்ல, படிக்காத உனக்கு எதுக்குடா பெண்ணு அப்படின்ற மாதிரி பெண்ணை வாங்கிடுறாரு. அவர் எழுதி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நோட்ல எழுதிலாம் பாக்குறாரு. அவரே வச்சுக்கிற மாதிரி அந்த இடத்துல வச்சிடுறாரு. மறுநாள் ஹீரோவா வேலைக்கு வந்து வேலையெல்லாம் முடிச்சிடுறாரு. இப்ப வீரா கிட்ட சம்பள காசை வாங்கிட்டு கிளம்பலான்னு பாக்குறாரு. வீராவோ நிக்க வச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. நேத்து சம்பள காசை வாங்கல, அதையும் வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி எக்ஸ்ட்ராவா காசுலாம் தராரு. உன்கிட்ட 5 ஏக்கர் இடம் இருக்காமே, பேசாம என்கிட்ட அந்த இடத்தை வித்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஈர என்ன சொல்றாருன்னா, அப்பா ஞாபகமா இருக்கிறது அது ஒண்ணுதான், அதை விற்க கூடாதுன்னு என்னோட அம்மா சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி, விக்கிற ஐடியா வந்தா என்கிட்ட வா அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இப்பதான் போலாவும் பரபரப்பா இந்த இடத்துக்கு ஓடி வராரு. நம்ம பீம் இருக்கான்ல, இறந்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, என்னென்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி இவரும் பீமை பாக்குறதுக்காக அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அந்த இடத்துல போலீஸும் விசாரணை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோ ஒரு கான்ஸ்டபிள் கூப்பிடுறாரு. ஆனா ஹீரோ காதுல வாங்காம பாடியை பார்த்துக்கிட்டே இருக்காரு. நான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், கவனிக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி அந்த கான்ஸ்டபிளும் அடிக்கிற மாதிரி வராது. அப்பதான் வேற ஒரு கான்ஸ்டபிள் நிறுத்த சொல்லிடுறாரு. அவனே ஃப்ரெண்ட் இறந்து போனா அதிர்ச்சியில இருக்கான், அவங்கிட்ட போய் இப்படி கோவப்பட்டா எப்படி அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, எப்படி இவன் இறந்து போனா அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேக்குறாங்க. ஷாக் அடிச்சு தான் இறந்து போயிருக்காரு அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிட்டு போறாரு. அவர் எப்ப பாரு இவங்க 3 பேர்கிட்ட வம்பு பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அவன் இல்லாம இருக்கிறதும் கஷ்டமா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி போலா சொல்லிட்டாரு. இப்பதான் ஹீரோக்கு அம்மா கிட்ட இருந்து கால் வருது. அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. அம்மா வீட்டுக்கு வரும்போது வீடு லாக்கா இருக்கும். பண்ணியார் தான் பூட்டிட்டாரு போல, சாவி வாங்குறதுக்காக போயிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த மலையில எதுக்காகமா போயிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இவரும் கேட்டுட்டு இருக்காரு. இப்ப அம்மாவும் பண்ணியார பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. பண்ணியார் தான் பூட்டி சாவி எடுத்துட்டு வந்திருக்காரு. இன்னும் கொஞ்ச நாள்ல கடன்லாம் அடைச்சிடுறோம், சாவியை தாங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. இந்த பண்ணியார் இருக்காரு பாத்தீங்களா, அம்மா கிட்ட கொஞ்சம் தப்பாலாம் பேசிட்டு இருக்காரு. சரி, இந்த வெறும் பத்திரத்துல ஒரு கையெழுத்த போடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களாம் கையெழுத்த போட்டுறாங்க. இன்னும் 2 வாரம் தான் உன்னோட பையனுக்கு டைம், அப்படி இல்லைன்னு வச்சுக்கோயேன், நீ அந்த வீட்டை விட்டுட்டு என் வீட்டுக்கு தான் வர வேண்டி இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு மாதிரி மோசமா பேசிட்டு இருக்காரு. இதெல்லாம் கண்டுக்காம அம்மாவும் அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அம்மா காலை கட் பண்ணிருக்க மாட்டாங்க. அதனால இந்த சைடுல இருக்க ஹீரோ இதெல்லாம் கேட்டிருப்பாரு. பயங்கரமா இந்த இடத்துல டென்ஷன் ஆயிட்டு இருக்காரு. இப்ப வெளியே வந்து ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காரு. இவர் அழுவுறத மனோஜை கவனிச்சிடுறாரு. மனோஜை பொறுத்த வரைக்கும் ட்ரக் எல்லாம் எடுப்பாரு. இதை எடுத்துப்பாரு, கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதனால ஹீரோவும் வாங்கி அந்த ட்ரக் எடுக்கிறாரு. அந்த ட்ரக் எடுத்தோன்னா வேற உலகத்துக்கு போற மாதிரிலாம் இவருக்கு ஃபீலிங் வருது. இறந்து போன பீம் இவருக்கு முன்னாடி வர மாதிரிலாம் இவருக்கு தோணுது. அதே சமயம் அம்மா கிட்ட பண்ணியார் மோசமா பேசினார் பாத்தீங்களா, அவர் இவரு முன்னாடி வந்து அதே வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்ற மாதிரிலாம் தோணுது. இதே போதையில ஹீரோவும் படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறாரு. இப்ப காலையில முழிச்ச ஹீரோ இருக்கார்ல, எப்படியாவது காசை ரெடி பண்ணணும்னு யோசிக்கிறாரு. அப்பதான் அந்த பெண்ணை பாக்குறாரு. இந்த பெண்ணு எவ்வளவு விலைக்கு போகும்ன்றதை விசாரிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு இடமா வந்து விசாரிக்கிறாரு. ஏன்பா, இந்த பெண்ணு என்ன விலை போகும், 10 ரூபா வேணா தரேன்ற மாதிரி சொல்றாங்க. ஆகா, இதை வச்சு காசெல்லாம் சேர்க்க முடியாது போல அப்படின்ற மாதிரி இவரும் புரிஞ்சுக்கிறாரு. ஏற்கனவே ஹீரோ மில்லுல வேலை பார்த்துட்டு இருக்காரு பாத்தீங்களா, அதை தாண்டி இவருக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன வேலையெல்லாம் பாக்குறாரு. எவ்வளவு காசு சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு காசெல்லாம் சேர்த்துட்டு இருக்காரு. இப்ப மனோஜ் இவரும் பேசிக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் மனோஜுக்கு போன் கால் வருது. பேசுறவங்க ஏதோ ஒரு நம்பரை சொல்றாங்க போல. அதை குறிச்சுக்கிறதுக்காக பெண்ணை தேடுறாரு. அவர்கிட்ட பெண் இல்ல. அதனால ஹீரோ கிட்ட இருக்க அந்த பெண்ணை வாங்கி இவரும் கையில ஏதோ எழுதிக்கிறாரு. எழுதி முடிச்ச மனோஜ் இருக்காருல்ல, அவர் பாக்கெட்லயே பெண்ணை வச்சுக்கிறாரு. அண்ணா, அந்த பெண் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கிறாரு. சாரிடா அப்படின்ற மாதிரி திரும்பி தராரு. அப்படி தர நினைக்கும் போது தான் மேல இருந்து கல்லெல்லாம் பொத்துன்னு விழுது. மனோஜ் அதே இடத்துல இறந்து போயிடுறாரு. இப்ப எல்லாருமே பரபரப்பா இந்த இடத்துக்கு வந்து இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோவும் போலாவும் பாடியை வாங்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கோவப்பட்ட கான்ஸ்டபிள் இவங்களை கவனிக்கிறாரு. அது என்னடா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் ஒவ்வொருத்தரா இறந்து போயிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இப்ப ஸ்டேட்மெண்ட்லாம் இவங்களும் எழுதி கொடுத்துடுறாங்க. இப்ப ஹீரோ இருக்கார்ல, போலாவை கொஞ்சம் தள்ளி கூட்டு வந்துடுறாரு. அண்ணன், கண்டிப்பா இந்த பெண்ணால் தான் இந்த விஷயம்லாம் நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பெண்ணை வச்சு எழுதுனதுக்கு அப்புறம் தான் 2 பேருமே இறந்து போனாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. பெண்ணை வச்சு யாராவது சாவாங்களா, சும்மா ஏதாவது உளறிட்டு இருக்காது அப்படின்ற மாதிரி போலாவும் இங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு.
இப்பதான் ஈரின் கிட்ட இருந்து இவருக்கு கால் வருது. ஈரின் என்ன சொல்றாங்கன்னா, என்னோட மேனேஜர் என்கிட்ட தப்பா நடந்துகிட்டாரு, நீ ஏதாவது பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோ இருக்கார்ல, இந்த பெண்ணை வச்சு ஏதாவது பண்ணலாம்னு யோசிக்கிறாரு. இப்பதான் மேனேஜரும் சாப்பிடுறதுக்கு தயாரா வராரு. அப்ப கதவை திறந்துட்டு ஹீரோ வந்துடுறாரு. நீ யாரா, எதுக்காக ரூம்குள்ள வந்த அப்படின்ற மாதிரிலாம் அவர் கேட்கிறாரு. ஒரு ஆட்டோகிராஃப் மட்டும் போடுங்க சார் அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. ஆட்டோகிராஃபா எதுக்குன்ற மாதிரி அவர் கோவப்படுறாரு. இப்ப எல்லாருமே சவுண்ட் கேட்டு இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஹீரோ திரும்ப திரும்ப ஆட்டோகிராஃபை கேட்டுக்கிட்டே இருக்காரு. சரி, கூட்டத்தை போகணும்னா ஒரு ஆட்டோகிராஃபை போட்டுருவோம் அப்படின்ற மாதிரி அவரும் போட்டுறாரு. என்ன சண்டை போடுவான்னு பார்த்தா ஆட்டோகிராஃபை வாங்கிட்டு போறான் அப்படின்ற மாதிரி ஈரின் யோசிக்கிறாங்க. எதுக்காக இப்படி பண்ணன்னு கேக்குறாங்க. என்னால என்ன சண்டையா போட முடியும், கலாய்க்க தான் முடியும் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இப்ப மேனேஜரும் சாப்பிடலாம் நினைக்கிறாரு. அப்பதான் மாமனார் கிட்ட இருந்து கால் வருது. ஒரு வேலையை மாமனார் கொடுத்துடுறாரு. அந்த வேலையை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இவரும் ஆபீஸை விட்டு வெளியே வராரு. ஹீரோ வாசல்லையே தான் வெயிட் பண்றாரு. இவரை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தெரியாத மாதிரி ஃபாலோ பண்றாரு. அவர் இருக்காரு பாத்தீங்களா, பிஸியான மார்க்கெட்ல நடந்துட்டு இருக்காரு. அந்த இடத்துல பார்த்தா ஒரு சஸ்பென்ஷன் குழி இருக்கு. அந்த இடத்தை நோக்கி தான் நடந்துட்டு இருக்காரு. விழுந்து செத்துருவான் போல அப்படின்ற மாதிரி ஹீரோ கவனிக்கிறாரு. அவர் விழுற மாதிரி போகும்போது பக்கத்துல இருக்க நபர் தடுத்துறாரு. பாத்து போயா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. சே, மிஸ் ஆயிட்டானே அப்படின்ற மாதிரி ஹீரோவும் மேற்கொண்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்ப அந்த மேனேஜர் இருக்கார்ல, ஆட்டோ புடிச்சு போலான்ற மாதிரி ஆட்டோவெல்லாம் புடிச்சு பேசிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் இவன் சாக மாட்டான் போல, நம்ம தான் தேவையில்லாம ரொம்ப யோசிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. கிளம்பலாம் அப்படின்னு நடக்க ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் ஆக்சிடென்ட் ஆன மாதிரி சவுண்ட் கேக்குது. என்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு திரும்பி பாக்குறாரு. அந்த இடத்துல பார்த்தா ஒரு கார் தான் கண்ட்ரோல் இல்லாம மேனேஜரை இடிச்சு சாவடிச்சிருக்கு. இப்ப மேனேஜர் அந்த இடத்துல இறந்து போயிருக்காரு. கண்டிப்பா இந்த பெண்ணுனால தான் இது நடக்குது அப்படின்றத ஹீரோவும் உறுதிப்படுத்திடுறாரு. இங்கதான் படத்தோட இன்டர்வல போடுறாங்க. இப்ப பன்னியரை நமக்கு காட்டுறாங்க. ஹீரோக்கு கொடுத்த டைம் முடிஞ்சிருக்கும். இன்னைக்கு அவன் இடத்தை எழுதி வாங்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் ஹீரோ கோவமா இந்த இடத்துக்கு வந்து நிக்கிறாரு. என்னடா முறைச்சு பாக்குற அப்படின்ற மாதிரி பன்னியார் கேக்குறாரு. நான் முறைச்செல்லாம் பாக்கல, நீங்க கையெழுத்து போட்டு இடத்தை வாங்கிக்கோங்கன்ற மாதிரி சொல்றாரு. அம்மா இருக்காங்கல்ல, ஈரினை பாக்குறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஈரினோட அம்மா அப்பா எல்லாம் சின்ன வயசுலயே இறந்து போயிருப்பாங்க. இப்ப அம்மா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. உங்களுக்கு புரியுது, அவன் அதை பத்தி பேசவே மாட்டானே அப்படின்ற மாதிரி ஈரின் சொல்றாங்க. இப்ப ஹீரோவும் அவரோட ரூம்க்கு கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. வாசல்ல வச்சு இவங்க 2 பேருமே பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த மேனேஜர் ஆக்சிடென்ட்ல இறந்தார்ல, அதை நினைச்சு ஹீரோயின் சந்தோஷப்படுறாங்க. இவங்க 2 பேருக்குமே ஒருத்தர் பிடிச்சிருக்கு. ஆனா இன்னும் லவ்வ வெளிப்பத்திக்காம தான் இவங்க 2 பேருமே இருக்காங்க. இப்ப அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, இவங்களுக்கு ஒரு தங்க வலையில போட்டு விடுறாங்க. எதுத்த இவ்வளவு காசு அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. அந்த இடம் பிரச்சனை முடிஞ்சிருச்சுமா, ரொம்ப தொல்லை கொத்துட்டு இருந்த பன்னியார் இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ ஹீரோ தான் காலி பண்ணிருக்காரு. ஹீரோ போலா கிட்ட ஆல்ரெடி கடன் பிரச்சனையை பத்தி எல்லாம் சொல்லியிருப்பாரு. என்னடா கடன் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரி போலாவும் கேக்குறாரு. எல்லாம் முடிஞ்சிருச்சுனே, ஏன்னா பன்னியார் இறந்து போயிட்டாரு, அதனால எங்க இடம் எங்களுக்கே கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. திடீர்னு பன்னியார் இறந்து போயிருக்காருன்னா இந்த பெண்ணால இருக்குமா அப்படின்ற மாதிரி போலாவும் உள்ளுக்குள்ள யோசிக்கிறாரு. இப்ப அந்த பெண்ணையே பாக்குறாரு. இப்ப அந்த பெண்ணை எடுக்கிற மாதிரி வராரு. ஆனா ஹீரோ அதுக்குள்ள தடுத்துறாரு. என்னடா என் கையே பிடிக்கிறியா, முதல்ல கையறா அப்படின்ற மாதிரி போலா கொஞ்சம் கோவமா பேசி அந்த பெண்ணை புடுங்கிறதுக்கு பாக்குறாரு. ஆனா ஹீரோ இருக்காருல, போலாவை பிடிச்சு தள்ளி விட்டுறாரு. இப்ப கீழே விழுந்த போலாவும் சடனா சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. உன்கிட்ட சும்மா கெலாட்டா பண்ணண்டா, நீ என்ன தப்பா நினைச்சிட்டியா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. திடீர்னு நீங்க இப்படி பண்ணனால தள்ளி விட்டன, சாரி அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு பெண் அவரோட பாக்கெட்லயே வச்சுக்கிறாரு. இவன் கையில இருந்து அந்த பெண்ணை எப்படியாவது புடுங்கணும் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல போலாவும் யோசிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அப்படியே கட் பண்ணி அடுத்த ஷாட் ஹீரோ ஒரு இடத்துல மயங்கி இருக்காரு. அதாவது மில் வாசல் இருக்கு பாத்தீங்களா, அங்கதான் மயங்கி இருக்காரு. இப்பதான் ஈரின் கிட்ட இருந்து கால் வருது. இவரும் வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறாரு. இதுக்கு முன்னாடி வெயிட்டிங் லிஸ்ட்ல 3 பேர் இருக்கிறதா டாக்டர் லேடி சொல்லியிருப்பாங்க. இப்ப ஈரின் பேர் தான் முதல்ல இருக்கு. நீங்க காசை ரெடி பண்ணிட்டா ஆபரேஷன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டாங்க. அவ்வளவு காசுக்கு நாங்க எங்க போறது, நீங்க வேற மாதிரி ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, எனக்கு தெரிஞ்ச ஒரு என்ஜிஓட அட்ரஸ் தரேன், அங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவர் கார்டெல்லாம் வாங்கிக்கிறாரு. இப்ப ஈரின் வந்தோன்னா ஈரினை கூப்பிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஈரினோ என்ன காயம் பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சின்ன ஆக்சிடென்ட் அப்படின்ற மாதிரி இவரும் சமாளிக்கிறாரு. இந்த வீராவும் ஹீரோவோட இடத்தை முடிச்சு தரேன் அப்படின்ற மாதிரி ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்திருக்காரு போல. சொன்ன வாக்க காப்பாத்தணும், ஏன் இப்படி பண்ற அப்படின்ற மாதிரி அந்த நபரும் வீராவை போட்டு பயங்கரமா இந்த இடத்துல திட்டிட்டுலாம் இருக்காரு. ஈரினோ இப்ப டயாலிசிஸ் பண்றதுக்காக கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோவோட முகத்துல ஆசனா இருக்கு பாத்தீங்களா, அத பக்கத்துல இருக்க பெரியவரும் புரிஞ்சுக்கிறாரு. லவ் வெளிப்பத்திலியா, சீக்கிரமா வெளிப்பத்திருப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, இங்க இருக்க ரெஸ்ட் ரூம்குள்ள வந்துடுறாரு. எப்படி அவங்க கிட்ட ப்ரொபோஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா பிராக்டிஸ் எடுக்கிறாரு. அவங்களும் முடிச்சுட்டு வெளியே வந்துடுறாங்க. இப்ப அவங்க கிட்ட ப்ரொபோஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஆரம்பிக்கிறாரு. கண்ணாடியில இவர் ஐ லவ் யூ சொல்லிடுவாரு. ஆனா நிஜத்துல சொல்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்தா அவங்களுக்கு போன் கால் வருது. கொஞ்சம் பதட்டமா மாறிடுறாங்க. உன் அம்மா கிட்ட வீராவும் ஆட்களும் பிரச்சனை பண்றாங்களான்னு சொல்றாங்க. இப்பதான் பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா ஹீரோவை கூப்பிட்டு அப்பாவும் பையனும் பேசியிருப்பாங்க. இந்த இடத்த நீ தந்துரு அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லியிருப்பாரு. இதனால தான் கோவப்பட்டு 2 பேருமே சேர்ந்து அடிச்சிருப்பாங்க. இதனால தான் இவர் வாசல்ல இருந்த மாதிரி நமக்கு காமிச்சிருப்பாங்க. இப்ப பிரசன்ட்ல ஹீரோ இருக்கார்ல, வேகமா வீடு வந்து சேர்றாரு. அந்த இடத்துல பார்த்தா அம்மா கிட்ட அவங்க கையெழுத்து வாங்குறதுக்கே தயாராயிடுறாங்க. அம்மாவும் கையெழுத்த போட்டுறாங்க.
ஹீரோ இதை நினைச்சு கூட ஷாக் ஆகல. அம்மாவை அந்த பெண்ணை வச்சு கையெழுத்து போட வச்சிடுறாங்க. இதை பார்த்துதான் இந்த இடத்துல பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. போலா சொல்லி அவங்க 2 பேருக்குமே அந்த பெண்ணை பத்தி தெரிஞ்சிருது போல. அந்த பெண்ணை எடுத்துக்கிறாங்க, அம்மாவை பத்திரமா பாத்துக்கோன்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. ஐயோ அம்மாக்கு என்ன ஆக போதோ அப்படின்ற மாதிரி இவரும் ஃபீல் பண்ணிட்டாரு. இடத்த தந்ததுக்காக தான் ஃபீல் பண்றாரு போல அப்படின்ற மாதிரி அம்மா நினைக்கிறாங்க. நீ கவலைப்படாதப்பா, இந்த காசை வச்சு நீங்க 2 பேருமே கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருங்க, அதுவே எனக்கு போதும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா எப்பனாலும் சாவலாம்ல, அது வரைக்கும் அம்மா கூட டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. சின்ன வயசுல அம்மா பாத்துக்கிட்டாங்கல்ல, அதை பத்தி எல்லாம் யோசிக்கிறாரு. அம்மாவை கூடயே வச்சிட்டு இருக்காரு. ஆனா அம்மா வேலை பார்க்கறதுக்காக பக்கத்து ரூமுக்கு போயிடுவாங்க. இப்ப திடீர்னு சவுண்ட் கேக்குது. இவரும் பதட்டமா அந்த இடத்துக்கு ஓடி வராரு. பார்த்தா பசங்க கிரிக்கெட் விளையாடி பால் தான் உள்ள வந்திருக்கும். அண்ணா பாலை தாங்க அப்படின்ற மாதிரிலாம் பசங்க கேக்குறாங்க. இவரும் பாலை திரும்பி பசங்க கிட்டே தந்துடுறாரு. இப்ப திரும்பி அம்மா இருக்க ரூம்ல இருந்து சவுண்ட் கேக்குது. பதட்டமா அந்த இடத்துக்கு ஓடி வராரு. லைட்டா கதவை திறந்து பாக்குறாரு. ஷாக் அடிச்ச மாதிரி தான் அம்மா இறந்து போயிருக்காங்க. இதை பார்த்து இவரும் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காரு. இப்பதான் ஈரின் இந்த இடத்துக்கு வந்து சேர்றாங்க. இவர் அழுதுட்டு இருக்கிறத பார்த்து என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. உள்ள அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இப்ப அம்மாக்கான இறுதி சடங்குல இவங்க சேர்ந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோவும் அந்த இடத்துல கோவமா டான்ஸ் எல்லாம் ஆட ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு காரணம் அவங்க 2 பேர் தானே, ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாரு. இப்ப 2 பேருமே நைட்டு சரக்கச்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து ஒரு முதல்ல அந்த வீராவை சாவடிச்சிடுறாரு. இத பாக்குற அப்பா ஷாக் ஆயிடுறாரு. தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி ரூம்குள்ள போய் கதவை சாத்திடுறாரு. இருந்தாலும் ஹீரோ விட மாட்டாரு. அந்த ரூமோட கதவை உடைச்சு உள்ள வந்துடுறாரு. இப்ப கொடூரமா வீராவோட அப்பாவையும் அந்த இடத்துல சாவடிச்சிடுறாரு. இப்ப சாவடிச்ச ஒரு பணத்தை பத்திரத்தை எடுத்துட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. அப்பதான் அந்த பெண்ணையும் எடுக்கணும்னு தோணுது. இப்ப அந்த பெண்ணையும் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ ரத்த கலரியோட வீட்டுக்கு வரத பார்த்து போலா செம்மையா பயப்படுறாரு. கண்டிப்பா அவங்க 2 பேரை கொன்றுக்காண்டதெல்லாம் புரிஞ்சுக்கிறாரு. நீ என்ன தள்ளி விட்டல, அந்த கோவத்துல தான் பெண்ணை பத்தி அவங்க கிட்ட சொன்னேன். ஆனா உன்னோட அம்மாக்கு இப்படி பண்ணுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. தயவு செஞ்சு என்ன விட்டு அப்படின்ற மாதிரிலாம் கெஞ்சி கேக்குறாரு. உனக்காக நான் வேலையெல்லாம் திரும்பி பேசி வாங்கி தந்தேன்ல, அதெல்லாம் பத்தியாவது கொஞ்சம் யோசி அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இருந்தாலும் ஹீரோ ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு இவரை முறைச்சு பாக்குறாரு. இவரும் ப்ளீஸ் என்ன விட்டு அப்படின்ற மாதிரி கால்ல எல்லாம் விழுந்து அழுதுட்டு இருக்காரு. அப்படியே நமக்கு கட் பண்ணிடுறாங்க. இப்ப ஹீரோ இருக்கார்ல, ஹீரோயின் வீட்டுக்கு வந்து இந்த இதெல்லாம் ஒரு இடத்துல மறைச்சு வைக்கிறாரு. அப்பதான் ஹீரோனும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்ன இந்நேரத்துல வந்திருக்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. பசி ரொம்ப எடுக்குது, சாப்பாடு மட்டும் எடுத்து வைக்கிறியா அப்படின்னு கேக்குறாரு. இவங்களும் சரின்ற மாதிரி கிச்சனை நோக்கி போறாங்க. திடீர்னு கத்துறாங்க. இவர் என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறதுக்கு வராரு. அம்மா கடைசியா செஞ்ச சாப்பாடை பார்த்து தான் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அந்த சாப்பாடு இப்ப கெட்டே போயிருக்கோம்ல. ஆனா ஹீரோ என்ன பண்றாருன்னா அந்த சாப்பாடை பிரம்ம பிடிச்ச மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஏன் இவன் இப்பெல்லாம் நந்துக்கிறான் அப்படின்ற மாதிரி ஈரினும் ஒரு மாதிரி வித்தியாசமா இவரை கவனிக்கிறாங்க. வீரவும் பையனும் கொலை செய்யப்பட்டிருக்கிறத பத்தி இப்பதான் போலீஸ்க்கு எல்லாம் தகவல் கிடைக்குது. அதே சமயம் அந்த இடத்துல வேலை பார்த்த போலா இருக்காரு பாத்தீங்களா, வீட்டுல தூக்கு மாட்டி இறந்து போயிருக்காரு அப்படின்ற மாதிரி தெரிய வருது. ஹீரோ தான் இந்த மாதிரி சாவடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த மில்லுல இருக்க எல்லாரையும் விசாரணை பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டியா அப்படின்ற மாதிரி ஈரின் கேட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, தாடி எல்லாம் மொத்தமா எடுத்திருக்காரு. அம்மா தாடி எடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப 2 பேருமே டாக்டர் லேடியா பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. காசெல்லாம் ரெடியா இருக்கு, எப்ப ஆபரேஷன் பண்றதுன்னு கேக்குறாரு. இந்த டாக்டர் லேடி பரின்னு ஒரு பொண்ணுக்கு ஆபரேஷன் முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ஆபரேஷனை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இவ பேர் தானே ஃபர்ஸ்ட் இருக்குன்னு சொன்னீங்க, இப்ப என்ன மாத்தி பேசுறீங்கன்னு பயங்கரமா கோவப்படுறாரு. திடீர்னு மாறிடுச்சுன்னா நான் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி டாக்டர் லேடியும் கோவப்படுறாங்க. நீ எதுக்கு இவ்வளவு கோவப்படுற அப்படின்ற மாதிரி ஈரினும் இவரை கண்ட்ரோல் பண்றாங்க. இப்பதான் அந்த பரின்ற குழந்தைய பாக்குறாரு. அந்த குழந்தைய பொறுத்த வரைக்கும் பணக்கார குழந்தை அப்படின்றது இவருக்கு தெரிய வருது. அந்த பொண்ணோட அப்பா தான் காசு கொடுத்து பேரை முன்னாடி வர வச்சிருக்காருன்னு இவருக்கு தெரிய வருது. பியூன் தானே காசு வாங்கிட்டு இப்படி பண்ணிருக்காரு. பியூனை போட்டு ஹீரோவும் பயங்கரமா அடிக்கிறாரு. அவரை பத்தின முழு டீட்டெயிலையும் குடுன்னு கேக்குறாரு. இவரும் எல்லா டீட்டெயிலையும் இவர்கிட்ட தந்துடுறாரு. அந்த குழந்தைய எப்படியாவது சாவடிக்கணும்னு ஹீரோவும் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த மில்லுல வேலை பார்த்த எல்லாரையும் ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்து அடி அடின்னு அடிச்சு வச்சிருக்காங்க. ஹீரோவும் அந்த மில்லுல வேலை பார்த்து வரல, அதனால போலீஸ் ஒரு இடத்துக்கு வந்து ஹீரோவையும் லாக் பண்ணிடுறாங்க. ஹீரோ மேல அந்த கான்ஸ்டபிளுக்கு வேற ஒரு சந்தேகம் இருக்கு. ஏன்னா ஹீரோ கூட ரூம்மேட்டா இருந்த 3 பேருமே இறந்து போயிருக்காங்க. அவங்க இறந்து போனதுக்கும் உனக்கும் சம்பந்தம் இருக்கு, ஒழுங்கா ஒத்துக்கோ அப்படின்ற மாதிரிலாம் அடிக்கிறாரு. அதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டு இருக்காரு. இந்த சமயம் இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, தெரிஞ்ச அங்கிள் கூட இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவரை பொறுத்த வரைக்கும் லாயரா இருப்பாரு. அதனால இவங்க பெயில் மாதிரி வாங்கிட்டு அங்க இருந்து இவரை கூட்டு போயிடுறாங்க. ஒரு கான்ஸ்டபிள் ஹீரோக்கு சப்போர்ட்டிவா பேசிட்டு இருக்காரு. ஆனா இன்னொரு கான்ஸ்டபிளுக்கு ஹீரோ மேலதான் டவுட்டே இருக்கு. இப்ப வீட்டுக்கு வந்தோன்னே ஹீரோ என்ன சொல்றாருன்னா சீக்கிரமா ஆபரேஷன் பண்ணிடலாம் சொல்லிட்டாரு. அவ்வளவு காசு ஏது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேக்குறாங்க. என்ஜிஓல தான் தந்தாங்க அப்படின்ற மாதிரி இவரும் போய் சொல்லிட்டாரு. அதே மாதிரி இடத்த வித்த காசு இருக்குல்ல, அதை வச்சு நம்ம வேற வீட்டுக்கு போயிடலாம்னு சொல்லிட்டாரு. இவங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப புதுசா ஒரு வீட்டுக்கு குடி வந்துடுறாங்க. இவங்க 2 பேருமே சேர்ந்து இந்த இடத்துல சந்தோஷமா வாழலாம் ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் இவங்களுக்கு நிறைய கிஃப்ட் எல்லாம் தராரு. இவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஹீரோவும் ரொம்ப டயர்டா இருக்கு, நான் கொஞ்ச நேரம் படுத்து தூங்குறேன் அப்படின்ற மாதிரி படுக்கிறதுக்காக போயிடுறாரு. இப்ப இவங்க வேலை பார்த்துட்டு இருக்கும் போதுதான் கான்ஸ்டபிள் பேசுறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காரு. இன்னொன்னு கான்ஸ்டபிள் ஹீரோ மேலதான் ரொம்ப சந்தேகப்படுறாரு. நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இந்த கான்ஸ்டபிள் சொல்லிட்டு இருக்காரு. அது சரி, ஹீரோ அந்த நாள் எங்க இருந்தான் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு.
இவங்க என்ன சொல்றாங்கன்னா இன்னைக்கு மில்லுக்கு போறதா தான் சொல்லிட்டு போனாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இது மில்லுக்கு போனானா அப்படின்ற மாதிரி இவர் கேட்டுட்டு இருக்காரு. இதெல்லாம் உள்ள இருந்து ஈரவும் கேட்டிருப்பாரு. இப்ப ஈரவும் நார்மலா முழிச்சு வெளியே வர மாதிரி இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அன்னைக்கு நைட்டு நீ எங்க போன அப்படின்ற மாதிரி திரும்பி இந்த கான்ஸ்டபிள் கேக்குறாரு. உள்ள இருந்து தான் எல்லாத்தையும் ஈர கவனிச்சிட்டார்ல, மில்லுக்கு தான் போனேன், சம்பள பாக்கி இருந்தது அதை வாங்குறதுக்காக போனேன், ஆனா அவங்க தரலன்னு சொன்னா திரும்பி வந்துட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த விஷயத்தை வச்சு அந்த கான்ஸ்டபிள் உன்னை நோண்ட ஆரம்பிச்சிட போறான். நீ ஈவினிங் தான் போன அப்படின்ற மாதிரி நான் ஸ்டேட்மெண்ட்டை எழுதி வாங்கிக்கிறேன், நீ பெண்ணு பேப்பர் மட்டும் எடுத்துடுவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப இவரும் உள்ள பெண்ணு பேப்பர் எடுக்கிறதுக்காக வராரு. அந்த பெண்ணை எடுத்துட்டு போனா என்ன அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி மறுநாள் காலையில நமக்கு பார்க்க காட்டுறாங்க. அந்த சின்ன பொண்ணோட பேரண்ட்ஸ் ஜாக்கிங் ஓடுறதுக்காக வந்திருக்காங்க. நீ சமத்தா இங்கேயே உட்காந்து வரைஞ்சிட்டு இருக்கணும், நாங்க வந்துடுறோம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே கிளம்புறாங்க. இப்ப வீட்டுல துணியெல்லாம் காய போட்டுட்டு இருக்க ஈரினை காட்டுறாங்க. எதர்ச்சியா நியூஸ் சேனலை கவனிக்கிறாங்க. இவங்க கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு ஒரு கான்ஸ்டபிள் போனாரு பாத்தீங்களா, அவர் கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் நியூஸ்ல வருது. இப்பதான் ஹீரோ பண்ணதை நமக்கு காட்டுறாங்க. ஹீரோவும் ரொம்ப யோசிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் இந்த பெண்ணையே தந்துடலான்றதுக்காக எழுதுறதுக்கு இந்த பெண்ணை தான் தந்திருப்பாரு. ஏன்னா இவரு நோண்டி நம்ம மாட்டிக்கூடாதுன்றதுக்காக தான் இவரை சாவடிக்க முடிவு பண்ணிருப்பாரு. இப்ப அந்த இடத்துல நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. பேரண்ட்ஸ் கிளம்பிட்டாங்கல்ல, இவரும் அந்த குழந்தை கிட்ட வந்துடுறாரு. இதை வச்சு ஏதாவது எழுதுமா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கிட்ட சொல்லிடுறாரு. இப்பதான் ஈரனுக்கு ஒரு நர்ஸ் கிட்ட இருந்து கால் வருது. மேடம் நீங்க சீக்கிரமா ஆபரேஷனுக்கு ரெடி ஆகுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இன்னொன்னு ஒரு குழந்தைக்கு பண்ணணும்னு சொன்னீங்களே அப்படின்ற மாதிரி இவங்களும் கேக்குறாங்க. மேடம் அந்த குழந்தை இறந்து போயிருச்சு, அதனால அடுத்து உங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதெல்லாம் கேட்டோன்னா ஈரனுக்கு செம்மையா ஈரோ மேல டவுட் வருது. இப்ப ஈரோவை கவனிக்கிறாங்க. ஈரோ இருக்காரு பாத்தீங்களா, ஒரு பெட்டிக்குள்ள இருந்து கொஞ்சம் காசெல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. கண்டிப்பா இவர் ஏதோ தப்பு பண்றாரு அப்படின்றத ஈரனும் புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா அவர் ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டு கையெழுத்து போட சொல்லியிருப்பாரு. ஆனா வேற ஒரு பெண்ல இருந்து தான் இவர் மைய எடுத்து கையெழுத்தெல்லாம் வச்சிருப்பாரு. அதே மாதிரி மேனேஜர் கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கினாரு பாத்தீங்களா, அதை பத்தி எல்லாம் இவங்க யோசிச்சு பாக்குறாங்க. இப்ப ஹீரோவும் தூங்கி முடிச்சு வெளியே வராரு. இவங்களை கூப்பிட்டு பாக்குறாரு. ஆனா இவங்க இருக்கவே மாட்டாங்க. இவர் ஒரு டேப் ரெக்கார்டர் வச்சிருந்தாருல, ஒரு கேசட்டை கேளுன்ற மாதிரி அவங்க வச்சிருக்காங்க. இவரும் அந்த கேசட்டை போட்டு கேட்க ஆரம்பிக்கிறாரு. சின்ன வயசுல இவங்க ரெண்டு பேருமே கிராமத்துல ஒன்னா தானே விளையாண்டாங்க. அந்த டைம்ல இருந்தே உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சூர்யா, ஆனா நீ இப்ப மாறிட்ட அப்படின்ற மாதிரிலாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதே சமயம் இவர் சம்பந்தப்பட்ட சூட்கேஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை போலீஸ்க்கு அனுப்பி வச்சிருக்காங்க. போலீஸ் அதை பார்த்தோன்னே ஹீரோவை பிடிக்கிறதுக்காக வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. எப்ப நீ ஒரு குழந்தைய கொலை பண்ணிட்டியோ, இதுக்கப்புறம் உன் கூட சேர்ந்து வாழக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன், இந்த பாக்ஸை ஓபன் பண்ணி பாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவரும் அந்த பாக்ஸை ஓபன் பண்ணி பாக்குறாரு. ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி தான் எழுதியிருக்காங்க. அந்த பெண்ணை யூஸ் பண்ணி எழுதியிருக்காங்கன்னு இவருக்கு புரியுது. இப்பதான் கிச்சன்ல இருந்து ரத்தம் வலிஞ்ச மாதிரி வெளியே வருது. இவரும் வேகமா அந்த இடத்துக்கு வந்து பாக்குறாரு. வலிக்கு விழுந்த மாதிரி தான் ஹீரோயின் இறந்து போயிருக்காங்க. இந்த பெண்ணை யூஸ் பண்ணிருக்காங்கல்ல, அதனால தான் இந்த மாதிரி ஆக்சிடென்டலா இறந்து போயிருக்காங்க. ஈரின் கூட பழகின விஷயத்தெல்லாம் இவரும் யோசிச்சு பாக்குறாரு. ஈரினே இறந்து போயிட்டா, இதுக்கப்புறம் நம்ம எதுக்காக வாழணும்னு யோசிக்கிறாரு. இப்ப போலீஸே இவரை லாக் பண்ணலான்ற மாதிரி வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. இவர் இருக்காரு பாத்தீங்களா, அந்த பெண்ணை வச்சு ஒரு பேப்பர்ல கிறுக்கிறாரு. இந்த பெண் இதுக்கப்புறம் யாருக்கும் கிடைக்கூடாது அப்படின்ற மாதிரி கோவத்துல இந்த பெண்ணை தூக்கி எரிஞ்சிடுறாரு. இப்ப தூக்கி எறிஞ்ச பெண் இருக்கு பாத்தீங்களா, கீழே நடந்துட்டு இருக்க ரெண்டு பேர் மேல வந்து விழுது. அதுல ஒருத்தர் என்ன பண்றாருன்னா, பெண்ணு நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி எடுத்து வச்சுக்கிறாரு. இதே மாதிரிதான் யாரோ தூக்கி போட்ட பெண்ணு ஹீரோக்கு கிடைச்சிருக்கும். இப்ப ஹீரோ தூக்கி போட்ட பெண்ணு வேற யாருக்கோ கிடைச்சிருக்குன்ற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.